அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் கமாலுதீன் சீர்காழியிலிருந்து பேசுகிறேன். எனது மாமியார் திருமதி நாளிராவகம் என்பவர் சீர்காழி காமராஜர் வீதியில் கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து சிபானா கவரிங் என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார். கடந்த 12/9/2025 அன்று கடை திறப்பதற்கு சென்றபோது கடை இடிக்கப்பட்டு இப்படித்தான் கிடந்தது. இதை பார்த்து எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையுமாக இருந்தது. கடையில் இருந்த பொருள்கள் எல்லாம் திருடப்பட்டு தீபாவளி வியாபாரத்திற்காக பொருள்கள் வாங்குவதற்கு சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் திருடப்பட்டிருந்தது. மேலும் 20 லட்சம் மதிப்புள்ள பொருள்கள் திருடப்பட்டும் சேதப்படுத்தப்பட்டும் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தோம். உடனடியாக அவசர போலீஸ் 100க்கு அழைத்தும் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினை சந்தித்து புகார் கொடுத்தும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கும் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதிக்கும் சீர்காழி குற்றவியல் நீதித்துறை நடுவருக்கும் சீர்காழி மாவட்ட உரிமையல் நீதிமன்ற முன்சிப் ஆகியோருக்கு புகார் அனுப்பியும் தமிழக காவல்துறையில் டிஜிபி, ஐஜி, டிஐஜி, எஸ்பி, டிஎஸ்பி ஆகியோருக்கு புகார் கொடுத்தும் இடத்தின் உரிமையாளர்கள், இடைத்தரகர்கள், பிரச்சனைக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள், ஜேசிபி டிரைவர் மற்றும் கிளீனர் என 15க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது புகார் கொடுத்தும் சீர்காழி இன்ஸ்பெக்டர் கமல்ராஜ் எஃப்ஐஆர் நம்பர் 641/2025 இடைத்தரகர்கள் 3 மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குற்றவாளிகள் மிகவும் சுதந்திரமாகவும் நெஞ்சை நிமிர்த்து கொண்டும் எங்களை எந்த கும்பனாலும் கைது செய்ய முடியாது என்று திமிராக வலம் வருகின்றனர். காவல்துறையினர் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டது பெருசு என்றனர். மேலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றனர். நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு OS நம்பர் 102/2023 நிலுவையில் இருக்கும்போது வழக்கு சொத்தினை இடித்தால் நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதா என்று கேட்டபோதுதான் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த இடத்தினை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மைத்துனர் துர்கா ஸ்டாலின் அவர்களின் உடன் பிறந்த சகோதரர் சீர்காழியில் த கிங் சில்க்ஸ் என்ற ஜவுளி கடை நடத்தும் டாக்டர் ராஜமூர்த்தி வாங்கியுள்ளார். கடையினை இடித்தது மட்டுமல்ல, உங்களை குடும்பத்தோடு கொலை செய்தால் கூட எங்கள் கடை மசுர கூட எவனாலும் புடுங்க முடியாது என்று எதிரிகள் எங்களை நேரடியாக மிரட்டிய பிறகுதான் இந்த பதிவினை பதிவிடுகிறோம். முதலில் நான் நம்பவில்லை, ஏனெனில் அவர்கள் இந்த கீழ்த்தரமான செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்று நம்பினேன். பிறகு அதிகாரிகள் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீஸ்காரர்கள் குற்றவாளிகளை கண்டு அஞ்சி நடுங்குவதை பார்த்த பிறகுதான் குற்றவாளிகள் சொல்வது உண்மை என்று அவர்கள் சொன்னது போல எனக்கும் எனது குடும்பத்தினர் உயிருக்கும் ஆபத்து இருப்பதால் இந்த செய்தியை வெளியிடுகிறேன். அவர்களுக்கு உண்மையில் இந்த விவகாரத்தில் தொடர்பு இல்லை என்றால் மேலும் சட்டத்தினையும் நீதியையும் காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ள முதலமைச்சருக்கு அதிகம் இருந்தும் நடவடிக்கை இல்லை. ஏனெனில் இந்த விவகாரத்தில் மேற்கண்ட குற்றவாளிகள் சொன்னது போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மைத்துனர் டாக்டர் ராஜமூர்த்தி என்பவருக்கு தொடர்பு உறுதி. கடந்த 75 ஆண்டுகாலமாக நம்முடைய துப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் இலங்கையில் தமிழ் காட்டுமிராண்டிகளால் அரசியல், பொருளாதார, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சம உரிமை கொடுக்காமல் அந்நாட்டில் 2ஆம் தர மக்களாக நடத்தப்படுகிற காரணத்தினால் ஈழத்தில் தமிழர்கள் அங்கே ரத்தம் சிந்தி பல உயிர்கள் தியாகம் செய்து போராடி வருகின்றனர். ஈழத் தமிழர்கள் உடைமைகள், வீடுகள், இடங்கள் பறிக்கப்பட்டு அகதிகளாகவும் கொத்தடிமைகளாகவும் இலங்கையில் வாழ்கின்றனர். உள்நாட்டில் நிம்மதி இல்லை. அவர்கள் குரலுக்கு செவி சாய்க்காத சிங்கள அரசு. அதுபோல தமிழ்நாட்டில் தன்மானத்தோடும் மதிப்போடும் மரியாதையோடும் வாழ வேண்டிய நாம் நம்முடைய நாட்டில் அகதி போல கொலைக்காரர்களுக்கும், குற்றவாளிகளுக்கும், மணல் மாஃபியாக்களுக்கும், கனிமவள திருடர்களுக்கும், கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும், கஞ்சா வியாபாரிகளுக்கும், பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்கி அவர்கள் மீது பொய்யான கவுண்டர் வழக்கு போடுகின்ற காவல்துறையினருக்கும் பயந்து உள்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டில் அகதி போல வாழ்கிறோம். நம்முடைய குரல் அரசின் செவிக்கு கேட்காது. எங்கள் அண்ணன் தன்மான தமிழன் விஜய் அண்ணன் சொன்னது போல கேட்குதா சிஎம் சார்? தமிழ்நாட்டில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் வாழும் இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். தமிழ் சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் நிலங்கள், வீடுகள், சொத்துகள் அபகரிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. மணல் மாஃபியாக்கள், மணல் கொள்ளையர்கள் பற்றி புகார் கொடுத்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கள்ளச்சாராயம், கஞ்சா வியாபாரம் செய்பவர்கள் பற்றி புகார் கொடுப்பவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்பதை உறுதிப்படுத்தும் நிகழ்வாகவே எங்கள் கடையினை இடித்த குற்றவாளிகள் மீது வழக்கு இல்லை. ஜேசிபி இயந்திரம் பறிமுதல் செய்யவில்லை என்றால் எனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் சக வழக்கறிஞர்களுடன் சேர்ந்து தங்களின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, இந்த பதிவினை சிஎம் சாரின் காதுக்கு கேட்கும் வரை அதிகம் பகிரவும். நன்றி, வணக்கம்.